semakin tertutup atau kuyup. Lupa kejadian di waktu-waktu terakhir. முறைகேடுகளில் ஈடுபடுவோர் தற்காக்கப்பட மாட்டார்கள். அதிகாரிகளை கண்காணிக்க அமைச்சர்களுக்கு உத்தரவு. வலு இழக்கிறது செஞ்ஞார் புயல். பேரிடரை எதிர்கொள்ள கட்டுப்பாட்டு மையங்கள் முழு ஆயத்தம். ஹவானா கசே கருணை திட்டம். தமிழ் ஊடகத்தார் 18 பேருக்கு நிதியுதவி. வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். முறைகேடுகளில் ஈடுபட்ட எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது. குற்றம் புரிபவர்கள் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு தயை காட்டப்பட மாட்டாது என பிரதமர் சூளுரைத்தார். அமைச்சர்கள் தத்தம் அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும் என பணிக்கப்பட்டுள்ளதாக மடானி அரசின் பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். முறைகேடு வழக்குகளில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை காப்பாற்ற அமைச்சர்கள் முனையக்கூடாது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். குறிப்பாக நிர்வாக முறைகேடு மற்றும் ஊழல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டம் பாய்வதை எவராலும் தடுக்க முடியாது என்றார் அவர். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது பிரதமர் அவ்வாறு தெரிவித்ததாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் விளையாட்டு செய்தியாளர் ஹரேஷ் டியோல் மீதான வன்முறை சம்பவத்தை பிரதமர் வன்மையாக கண்டித்ததாக டத்தோ ஃபாமி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கருப்பு நிற ஆடை அணிந்த 2 ஆடவர்கள் தலைநகர் பங்சாரில் ஹரேஷ் டியோலை தாக்கினர். அத்தகைய செயல் நிகழ்ந்திருக்கவே கூடாது என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். ஐயத்திற்குரிய அவ்விரு ஆடவரும் தவறாக குறிவைத்து செய்தியாளரை தாக்கியதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் தெரிவித்தார். அனைத்து மாநில நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையங்களையும் அரசு முடுக்கிவிட்டுள்ளது. ஸ்லாங்கூர், நகரி செம்பிலான் கரையோர பகுதிகளில் நேற்று நள்ளிரவு செஞ்ஞார் வெப்பமண்டல புயல் மையம் கொண்டதை அடுத்து அவை செயல்பட தொடங்கியதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி தெரிவித்தார். மாநில நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையங்களுடன் 198 மாவட்ட கட்டுப்பாடு மையங்களும் அவற்றின் பிரிவுகளும் செயல்பட தொடங்கியுள்ளன. அதன் சீற்றம் குறைந்த நிலையில் அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை பலத்த காற்றினால் தீபகற்ப மலேசிய பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மழையை கொண்டு வரும் என கணிக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் அறிக்கை வழி குறிப்பிட்டிருந்தார். உரிய நேரத்தில் தேவைகளை உறுதி செய்ய கட்டுப்பாட்டு மையங்கள் விழிப்பு நிலையில் உள்ளன. வெள்ள இடர், புயல், உயரலை எழும் கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ள பொது தற்காப்பு படை உறுப்பினர் 2000க்கும் மேற்பட்டோர் களமிறக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹிட் கூறினார். வலுவிழக்கிறது செஞ்ஞார் புயல். குறைந்த காற்றழுத்தம் கொண்ட புயலாக அது தற்போது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் நாளை வரையில் தீபகற்பத்தின் பல பகுதிகளில் தொடர் கனமழை, பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் ஆபத்து உள்ளதென மெட் மலேசியா எச்சரித்தது. ஸ்லாங்கூர் மற்றும் நகரி செம்பிலான் எல்லைக்கு இடையிலான கடலோர பகுதிகளை கடந்து செஞ்ஞார் புயல் தற்போது மத்திய தீபகற்பத்தில் மையம் கொண்டுள்ளதாக மெட் மலேசியா தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். தொடர்ந்து அது கிழக்கே தென் சீன கடலை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பஹாங், தெலுங்கானா உட்பட சில பகுதிகளில் தொடர் கனமழை, காற்றழுத்தம், கடல் கொந்தளிப்பு போன்ற இடர்களை செஞ்ஞார் புயல் ஏற்படுத்தும். வானிலை கணிப்பு முறைமையில் செஞ்ஞார் வலுவிழந்து காணப்பட்டாலும் மழை மேகங்களின் உருவாக்கம் தொடர்கிறது. செஞ்ஞார் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நிலையில் அதனால் கலக்கம் அளிக்கும் வகையிலான மாற்றங்கள் ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என டாக்டர் முகமது ஹிஷாம் உறுதியளித்தார்.
சஞ்சார் வெப்பமண்டல புயலால் பேரா மாநிலம் பாதிக்கப்படவில்லை. ஆயினும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகளும் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. அண்மைய நிலவரம் குறித்து மாவட்ட பேரிடர் மேலாளருக்கு நேரடியாக தெரிவிக்கப்படும். சஞ்சார் புயலால் பேராக்கும் பாதிக்கப்படும் என முன்னதாக கணிக்கப்பட்டிருந்தது. பேரிடர் காலகட்டத்தில் சிக்கல்களை எதிர்நோக்கினால் உடனே போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசலி டத்தோ கஹார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தேவை ஏற்படின் உதவிகள் நல்க தமது தரப்பு ஆயத்த நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். கனவுந்துகள், படகுகள் உள்ளிட்ட தளவாடங்களை போலீஸ் கொண்டிருப்பதையும் டத்தோ ஷாசலி இவ்வேளையில் குறிப்பிட்டார். சஞ்சார் வெப்பமண்டல புயலினால் நள்ளிரவு தொடங்கி இன்று காலை 8 மணி வரை 49 மரங்கள் சரிந்தன. நகரி செமிலானில் ஆக அதிகமாக 33 மரச்சரிவு நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மரங்கள் சரிந்ததால் அவற்றை அப்புறப்படுத்த தொடர்புடைய நிறுவனங்கள் பணிக்கப்பட்டுள்ளதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ நூர் ஹிஷா முகமது தெரிவித்தார். மலாக்காவில் நேற்று அதிகாலை சலாண்டாரில் இருந்து மாச்சாப் செல்லும் சாலையில் சரிந்த மரத்தை மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். நாட்டின் 8 மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மாலை 7 மணி நிலவரப்படி 29,804 தொட்டுள்ளது. பர்லீஸில் ஆக அதிகமாக 7,345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. 9 மாநிலங்களைச் சேர்ந்த 35 மாவட்டங்களில் 9,120 குடும்பங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. பர்லீஸில் ஆக அதிகமாக 2,206 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 2 உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 233 துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பேராக்கில் 5,501 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கெடா, பஹாங், தெலங்கானா ஆகிய மாநிலங்களிலும் பேரிடர் பாதிப்பு அதிகமாகியுள்ளது. ஸ்லாங்கூரில் 3,169 பேர் வெள்ள பாதிப்பின் பிடியில் சிக்கியுள்ளனர். ஜோஹர், சகாமாட், தங்கா, மூவார் ஆகிய பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றோர பகுதிகளும் தாழ்வான பகுதிகளும் இடர் மிகுந்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அங்கு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசி தெரிவித்தார். கெடாவில் SPM தேர்வு நடத்தும் 13 பள்ளிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. தேர்வெழுதும் 454 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலரது வீடுகளில் வெள்ளம் ஏறியதை அடுத்து சிலர் உறைவிட பள்ளிகளில் தங்கியுள்ளனர். பஹாங்கில் 4 மாதம் குழந்தை உள்ளிட்ட பலர் உதவி மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் வீடுகளில் வெள்ளம் ஏறியதுடன் முக்கிய உடைமைகளை உடன் எடுத்துச் செல்லவியலா சூழல் நிலவுகிறது. கனமழையை அடுத்து குவாந்தான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் பஹாங்கில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மாரான் மரத்தாண்டவர் ஆலயம் தற்காலிகமாக மூடப்படுவதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கி அடுத்த அறிவிப்பு வெளியிடப்படும் வரையில் பொதுமக்கள் மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. அங்கு கடுமையான வெள்ளம் காரணமாக ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக ஆலய நிர்வாகம் விளக்கமளித்தது. ஹட்யாய் வெள்ள நிலவரம். தென் தாய்லாந்தின் அந்த வட்டாரத்தில் சிக்கியிருந்த மலேசியர்கள் 1,459 பேர் 25 தங்கும் விடுதியிலிருந்து பாதுகாப்பாக தாயகம் மீட்டு வரப்பட்டதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது. மீட்கப்பட்டவர்களில் 38 பல்கலைக்கழக மாணவர்களும் விரிவுரையாளர்களும் அடங்குவர். நேற்று தொடங்கி வெள்ளம் வற்றி வருவதால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் கனரக வாகனங்களை அனுப்ப முடிந்ததாக மலேசிய வெளியுறவு அமைச்சு கூறியது. பேங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகம், சொங்க்லாவில் உள்ள மலேசிய பேராளரகம், தாய்லாந்து ராணுவம், மலேசிய அரசு சாரா அமைப்பு ஆகியவற்றின் உதவிகள் வாயிலாக ஹட்யாயின் தங்கும் விடுதிகளில் சிக்கியிருந்த மலேசியர்களை பாதுகாப்பாக மீட்க இயன்றது. இருப்பினும் சில பகுதிகளில் வெள்ளம் இன்னும் முழுமையாக வற்றாத நிலையில் 2 தங்கும் விடுதிகளில் உள்ள மலேசியர்களை மீட்க முடியாமல் உள்ளது. இந்நிலையில் ஏறத்தாழ 300 மலேசியர்கள் இன்னும் ஹட்யாயில் சிக்குண்டு இருக்கின்றனர். அவர்களை காப்பாற்றும் பணி துரிதப்படுத்தப்படுகிறது. தாய்லாந்து வெள்ளத்தில் சிக்கியுள்ள நாட்டு மக்கள் விரைந்து உதவிகளை பெற அங்குள்ள மலேசிய தூதரகத்தில் தங்களை பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் உணவுப் பொருட்கள், போர்வைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவை பகிர்ந்தளிக்கப்படும் என
மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். பேரிடரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகள் விரைந்து நல்கப்படுவதை சமூக நலத்துறை உறுதி செய்யும் என அமைச்சர் தெரிவித்தார். வானிலை மோசமடைந்தால் கூடுதல் துயர் துடைப்பு மையங்களை உடனுக்குடன் அமைக்கும் நடைமுறைகளும் ஆயத்தமாக இருப்பதாக டத்தோஸ்ரீ நான்சி விவரித்தார். உதவி தேவைப்படுவோர் அருகில் உள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அவசர அழைப்பு எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெள்ளம் ஏற்படும் ஆபத்து மிகுந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்கும்படியும் அதிகார தரப்பின் உத்தரவுகளை பின்பற்றும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சபா மாநில தேர்தல் நாளை சீராக நடைபெற ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த மாநிலத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படும் வெள்ளம், மண் சரிவு போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள அவை துணைக்கோலும் என தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோஸ்ரீ ராம்லான் ஹருன் தெரிவித்தார். பதிவு பெற்ற வாக்காளர் வாக்களிப்பு மையங்களுக்கு செல்வதை எளிதாக்க ஊர்திகளை தயார் செய்திருப்பதும் அதில் அடங்கும். பேரிடர் ஏற்படின் நடப்பு சூழல், கள நிலவரத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகள் கையாளப்படும். நிலையற்ற வானிலையை தமது தரப்பு கருத்தில் கொள்கிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துடன் நேற்று பேச்சு நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். சபாவில் பதிவு பெற்ற வாக்காளர் 17 லட்சம் பேருக்கும் மேற்பட்டோர் தத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்களிக்கவிருக்கின்றனர். பஹாங் குவாந்தான் காம்போங் தெர்சானில் 4 பயணித்த கார் கால்வாயில் சிக்கியது. அதிகாலை 5 மணி அளவில் நேர்ந்த அந்த சம்பவத்தில் வாகனத்தில் இருந்த 4 காயமின்றி உயிர் தப்பினர். உடற்பேறு குறைந்த 60 வயது மூதாட்டி தமது கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் கிளாந்தானிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி பயணித்த போது அந்த சம்பவம் நேர்ந்தது. விபத்தில் சிக்கிய 4 காயமின்றி தப்பிய போதிலும் மூதாட்டி மட்டும் பரிசோதனைக்காக ராவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மாநில பொது தற்காப்பு படையினர் தெரிவித்தனர். மரம் சாய்ந்ததாக புகார் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏபிஎம் உறுப்பினர்கள் ராவ் உலு ஆத்தோக்கிற்கு சென்று கொண்டிருக்கையில் கால்வாயில் சிக்கியிருந்த காரிலிருந்து 4 மீட்க உதவி புரிந்ததாக தொடக்க புலனாய்வில் தெரியவந்துள்ளது. ஆலயங்கள் ஆன்மீக தேடலை மட்டும் நிறைவேற்றவில்லை, மாறாக சமூக வளர்ச்சியிலும் தேவைப்படுவோருக்கு மக்கள் நல திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலும் அவற்றின் பங்கு அளப்பரியது. மக்கள் சேவை மகேசன் சேவை என்பதை முன்னிறுத்தி செயல்பட்ட மலாக்கா சுங்கை ஊடாங் ஸ்ரீ வனத்தாண்டவர் ஆலயத்திற்கு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் அங்கீகாரம் கிட்டியுள்ளது. பொது சுகாதாரத்தை கருத்தில் இருத்தி தூய்மையுடன் செயல்பட்ட இந்த புனித தலத்திற்கு சிறந்த கழிப்பறைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நடத்திய சிறந்த தூய்மையான வழிபாட்டு தலங்களுக்கான போட்டியில் முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத 150 சமய தலங்கள் போட்டியிட்டன. அதில் முதல் 3 இடங்களில் சாலை ஓரத்தில் வீற்றிருக்கும் சுங்காய் ஊடாங் ஸ்ரீ வனத்தாண்டவர் ஆலயமும் தெரிவு செய்யப்பட்டது. தனி மனித ஆரோக்கியம், சுகாதாரம், மாந்த கண்ணியம் ஆகியவற்றை பேணும் வகையில் கழிப்பறைகளை மிக தூய்மையாகவும் அதன் வசதிகளை நேர்த்தியாகவும் கொண்டிருந்த அந்த ஆலயத்திற்கு சிறந்த கழிப்பறைக்கான விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் ஆலய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியதன் மூலம் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் இங்கு ஏறத்தாழ 25 பேரை உடனடியாக தங்க வைக்க இயலும் என ஸ்ரீ வனத்தாண்டவர் ஆலய தலைவர் டத்தோ மேஜர் சேகர் தெரிவித்தார். தவிர சிறைச்சாலை இருந்து விடுவிக்கப்பட்டோருக்கு வேலை தேடி மறுவாழ்வு அமைத்து தருவதிலும் இந்த ஆலய தரப்பினர் கை கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் ஆலயங்களுக்கு அரசு வழங்கும் இதுபோன்ற அங்கீகாரங்களும் கொடைகளும் இன்றியமையாதவை. அரசு மட்டுமன்று, நம் ஆலய வளர்ச்சிக்காக நாமும் நம்மால் இயன்றதை செய்ய முன்வருவோம். ஊடகத்துறையினர் தகவல் பரிமாற்றத்தின் முன்கள போராளிகள் ஆவர். அவர்களின் நலன் பேண மடானி அரசாங்கம் தாபோங் காசே ஹவானா நிதியுதவி திட்டத்தை 2023 அறிமுகம் செய்தது. அந்த திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு 323 பேர் பயனடைந்துள்ளனர். இன்று தமிழ் ஊடகங்களைச் சேர்ந்த 18 பேருக்கு அந்த நிதியுதவி வழங்கப்பட்டது.
அந்த சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் கடந்த 2023 ஆண்டு 28 ஊடக பணியாளர்களுக்கு 45,000 ரிங்கிட் மதிப்பிலான உதவிகள் நல்கப்பட்டன. அதேவேளை கடந்த ஆண்டு 6,48,490 ரிங்கிட் நிதியுதவியை ஊடகத்தார் 229 பேர் பெற்றனர். Setiap tahun penerima-penerima daripada media Tamil juga semakin meningkat. Tahun 2023 setengah tahun sahaja, jadi hanya seorang adalah seorang penerima dari media Tamil. Tetapi untuk tahun yang lalu angka ini telah meningkat ke 29 orang. Dan untuk tahun ini angka ini meningkat ke 75 orang. நிதி நெருக்கடி மற்றும் வாழ்க்கை சுமை எதிர்கொண்டிருப்போர் மட்டுமின்றி பணி ஓய்வு பெற்ற தமிழ் ஊடகங்களைச் சேர்ந்த 18 பேருக்கு இன்று புத்ராஜயாவில் தாபோங் காசே ஹவானா நிதியுதவி வழங்கப்பட்டது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தில் இது போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் உதவி பெற்று வருகின்றனர். மடானி அரசாங்கத்துக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதேவேளை இது போன்ற காசு சேவன உதவி நிதிகள் எங்களை போன்ற பத்திரிகையாளருக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும் நலிவுற்ற பத்திரிகையாளருக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த முயற்சி தொடர வேண்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கு தமிழ் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு. இந்த ஹவானா காசு நிதி திட்டத்தில் இந்த உதவி செஞ்சுருக்கு. இது மடானி அரசாங்கம் ஆரம்பித்த இந்த உதவி திட்டம் முன்பும் வரவேற்கத்தக்க ஒன்று. ரொம்ப பெருமையாடுறோம். அதை பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி உதவி தொடர்ந்து வழங்கணும் அப்படின்ட்டு. இந்த ஹவானா உதவித்தொகை எங்களை போன்ற பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது. இதை குறித்து அமைச்சுக்கும் துணை அமைச்சருக்கும் எங்கள் சார்பில் நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரியான நன்கொடைகள் தொடர வரவேற்கிறோம். கடந்த 2023 ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த ஹவானா கருணை நிதியின் மூலம் இதுவரை 580 ஊடக பணியாளர்கள் பயனடைந்துள்ளனர். அதற்காக 17 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதவி பெற்ற ஊடக பணியாளர்களுள் 105 பேர் தமிழ் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள். இத்தகைய உதவிகள் அடுத்த ஆண்டும் தொடர்ந்து வழங்கப்படும் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். அன்றாட வாழ்வில் இன்னலை எதிர்கொண்டு உதவிகள் தேவைப்படும் ஊடகத்தினர் தபோங் காசே ஹவானாவின் கீழ் இயங்கும் பர்னாமாவின் நிர்வாக அதிகாரியை தயங்காது தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தென் தாய்லாந்தில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 6,000க்கும் அதிகமான மலேசியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை அறிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் அவர்கள் நாட்டுக்கு திரும்பிக் கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சின் ஒத்துழைப்பில் சுமார் 20 தன்னார்வ தொண்டூழிய அமைப்புகளின் பேராதரவுடன் மலேசியர்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ள பெருக்கையும் பொருட்படுத்தாது மலேசியர்களை காப்பாற்ற துணிச்சலுடன் செயல்படும் தன்னார்வ அமைப்புகளின் தைரியமும் உறுதியும் நெகிழ்ச்சி அளிப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். வெளியுறவு அமைச்சு, மலேசிய தூதரகம், சோங்க்லாவில் செயல்படும் மலேசிய பேராளரகம், தாய்லாந்து அதிகார தரப்புகள், அந்நாட்டு மீட்புக் குழுக்கள் ஆகியவற்றுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். அண்டை நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலேசியர்களை நாட்டிற்கு கொண்டு வரும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தன்னார்வலர்களின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து பிரார்த்திக்குமாறு நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அண்டை நாடுகளின் வெள்ள நிலவரம். இந்தோனேசியா, தாய்லாந்து அதிகாரிகள் வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்ட இடங்களில் சிக்கிக் கொண்டிருப்போரை சென்றடையும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவ்விரு நாடுகளிலும் கடந்த சில நாட்களில் பலர் வெள்ளத்துக்கு பலியானதாக கூறப்படுகிறது. இந்தோனேசியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என கூறப்படும் நிலையில் குறைந்தது 111 பேர் பலியாகி இருக்கலாம் என தகவல்கள் கூறுகின்றன. அங்கு கடந்த சில நாட்களாக கடும் மழை கொட்டுகிறது. அச்சேயில் கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தென் தாய்லாந்தில், குறிப்பாக நாட்டின் எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கும் ஹட்யாயில் அடைமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டது. எல்லா மாவட்ட
மாவட்டங்களிலும் வெள்ளம் சூழ்ந்த வேளையில் மக்கள் கூரைகளில் தஞ்சமடைந்தனர். அங்கு 9 மாநிலங்களில் ஒரு வார காலமாக கொட்டி தீர்த்த கனமழையினால் இதுவரையில் 145 பேர் பலியானதாக தாய்லாந்து அரசு கூறுகிறது. மேலும் 14,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இலங்கையை பதம் பார்க்கும் பேரிடர். வெள்ளம், மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்த நிலையில் மேலும் 21 பேரின் நிலை தெரியவராதிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக மீட்க இராணுவத்தினரின் உலங்கூர்திகள், படகுகள், கவச வாகனங்கள் உள்ளிட்டவை களமிறக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் தொடர் கனமழை கொட்டுகிறது. அதிலும் சில மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 360 மில்லி மீட்டர் அளவு மழை பொழிவு ஏற்பட்டது. அந்நாட்டின் முதன்மை தேயிலை தோட்டம் அமைந்திருக்கும் படுல்லா மாவட்டத்தில் நேர்ந்த மண் சரிவில் சிக்கி குறைந்தது 26 பேர் பலியாகினர். இதுகாரும் அங்கு ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 700க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1800 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. நிவாரண பணிகளை கண்காணிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளுக்கு செல்வதை அனுமதிக்கும் வகையில் இலங்கை நாடாளுமன்றம் வரவு செலவு மீதான விவாதத்தை நிறுத்தி வைத்தது. தற்போது இலங்கையின் கிழக்கு மாவட்டங்களை கடக்கும் டிட்வா புயல் வரும் ஞாயிற்றுக்கிழமை பலத்த காற்று கனமழையுடன் தமிழ்நாட்டை அடையும் என கணிக்கப்படுகிறது. அமெரிக்க தேசிய காவல் படை வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் எதிரொலி அந்த வல்லரசின் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிப்போரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் உட்பட அமெரிக்க கிரீன் கார்டை கொண்டிருக்கும் 19 நாடுகளைச் சேர்ந்தோரின் நிலை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடாலடியாக அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஆடவர் வெள்ளை மாளிகைக்கு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 அமெரிக்க காவல் படையினர் தாக்கப்பட்டனர். சம்பந்தப்பட்ட ஆடவர் ஆப்கானிஸ்தானில் போரின் போது அந்த இருவருடனும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை அமெரிக்கா பயங்கரவாத தாக்குதலாக வகைப்படுத்தி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. விசாரணையில் தாக்குதலை மேற்கொண்ட ஆடவர் அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமையை கொண்டவர் அல்ல என்பதும் அவர் அந்த வல்லரசில் அடைக்கலம் நாடியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் உட்பட மியான்மர், சாட், கோங்கோ பிராசவில், இக்வட்டோரியல் கினி, எரிட்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, சொமாலியா, சூடான், யமன், புருண்டி, கியூபா, லாவோஸ், சேரா லியோன், டோகோ, தர்க்மெனிஸ்தான், வெனிசுவேலா முதலிய நாடுகளை சேர்ந்தோர் அமெரிக்காவுக்கு குடிபெயரவோ பயணம் மேற்கொள்ளவோ வாஷிங்டன் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவை நேசிக்காதவருக்கும் இந்த வல்லரசுக்கு சொந்தமில்லாதோருக்கும் நாட்டிற்கு பயனளிக்காத எந்த ஒரு அயல் நாட்டவருக்கும் இந்த மண்ணில் இடமில்லை. அதற்கு தடை விதிக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். ஹாங்காங் குடியிருப்பு பகுதியில் மூண்ட கோர தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 128ஆக அதிகரித்துள்ளது. 79 பேர் காயமடைந்துள்ளனர். அடர்த்தியான கரும்புகைக்கு மத்தியில் கருகிய வீடுகளில் சிக்கியிருப்போரை மீட்கும் பணியில் 2311 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் 12 தீ காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். 24 மணி நேரத்திற்கும் கூடுதலான போராட்டத்திற்கு பின்னர் 4 தொகுதிகளில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாயமான 200க்கும் அதிகமானோரை தேடி மீட்கும் பணி துரிதப்படுத்தப்படுகிறது. 4600 பேர் வசிக்கும் வாங் ஃபுக் காட் 31 மாடி அடுக்ககத்தில் தீ எச்சரிக்கை ஒலி செயல் இழந்து போனது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அடுக்ககத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் மெத்தனமாக கையாளப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கட்டுமான மேம்பாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் கடந்த 62 ஆண்டுகளில் மூண்ட அந்த பயங்கர தீ விபத்தை தொடர்ந்து எல்லா குடியிருப்பு பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளின் பாதுகாப்பு அம்சங்களை சீனாவின் தன்னாட்சி பெற்ற அந்த மாகாணம் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. சுல்தான் அஸ்லான் ஷா கிண்ண ஹாக்கி போட்டி. தேசிய அணியின் வேட்கையை பெல்ஜியம் 9-1 என தவிடு பொடியாக்கியது.
நேற்றிரவு பேரா இப்போ சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் தி ஸ்பீடி டைகர்ஸ் 2ஆம் முறையாக தோல்வியை ஒப்புக்கொண்டது. ஆட்டத்தை விறுவிறுப்பாக தொடங்கிய பெல்ஜியமுக்கு 8ஆம் நிமிடத்தில் கார்னர் பெனால்டி வாயிலாக முதல் கோலை பெற்றுத் தந்தார் டாம் பூன். தொடர்ந்து தாமஸ் குரோல்ஸ் மற்றொரு கோலை புகுத்தினார். அடுத்த 2 நிமிடங்களில் தேசிய அணியின் ஃபைசால் சஹாரி மலேசியாவுக்கான முதல் கோலை புகுத்தினார். ஆனால் அதன் பின்னர் ஆட்டத்தை முழுவதுமாக தன் வசமாக்கியது ரெட் லயன்ஸ். அந்த உலகின் 3ஆம் நிலை அணி முதல் காலிறுதி நிறைவுறும் முன்னர் தனது 3ஆம் கோலை புகுத்தியது. தொடர்ந்து 2ஆம் காலிறுதியை ரோமன் டுவகோட்டும் அலெக்சாண்டர் ஹென்ரிக்ஸும் 2 தொடர் கோல்கள் புகுத்தி தொடக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பெல்ஜியம்கான 3 கோல்களை டாமி வில்லியம்ஸ், டாம் பூன் மற்றும் விக்டர் ஃபாபர்ட் அடுத்தடுத்து புகுத்தினர். ஆட்டம் நிறைவுறும் தருவாயில் ரோமன் டுவகோட் 9வது கோலை போட்டு பெல்ஜியத்தின் அசத்தலான வெற்றியை உறுதி செய்தார். தென் தாய்லாந்தில் வெள்ளம் மோசமாகியுள்ளதால் சோங்க்லாவில் நடைபெறவிருந்த விளையாட்டின் 10 போட்டிகள் பேங்காக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளன. 33வது விளையாட்டு ஏற்பாட்டுக்குழு அந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அத்தா கோன் சிரிலாட் தயாகோன் தலைமையேற்ற அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் அது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் அங்கு போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டு இருந்தது. வெள்ளத்தால் உள்கட்டமைப்பு வசதிகள் பல சேதமடைந்த நிலையில் சோங்க்லாவில் போட்டிகளை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. முவாய் தாய் ஆடவருக்கான காற்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று, கபடி, வூஷு, சீலாட், ஜூடோ, பெத்தாங், கராத்தே மற்றும் குஸ்தி ஆகிய போட்டிகள் பேங்காக்கின் முதன்மை பகுதிகளில் நடைபெறும் என செயற்குழு அறிவித்தது. விளையாட்டு வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிகழ்வின் தரத்தை நிலைநிறுத்தவும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டன. இதனிடையே தாய்லாந்து விளையாட்டில் களமிறங்கும் மலேசிய வீரர்கள் பேரிடர் போன்ற எதிர்பாராத சூழல்களை எதிர்கொள்ள அவசர கால நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய விளையாட்டு மன்றம் MSN-உம் மலேசிய ஒலிம்பிக் மன்றம் MOM-உம் அந்த SOP-யை வரைந்தன. தாய்லாந்தின் அண்மைய சூழலை கருத்தில் கொண்டு அவ்விரு அமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்த அவசர கூட்டத்தில் அது குறித்த முடிவு எட்டப்பட்டதாக MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி ngadirin குறிப்பிட்டார். பேரிடர் ஏற்பட்டால் விளையாட்டாளர் குறிப்பிட்ட SOP-யை பின்பற்ற வேண்டும். அதோடு அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகார தரப்புகளின் எண்களும் அவசர கால நடைமுறை வழிகாட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது. அணி நிர்வாகிகள், பயிற்றுனர்கள், விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்கும் அந்த SOP வழிகாட்டி வழங்க என ஜெஃப்ரி ngadirin கூறினார். சோங்க்லாவிலிருந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிற்கு மாற்றப்படும் விளையாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து சேவைகளில் எந்த இடையூறும் ஏற்படாது இருப்பதை உறுதி செய்யுமாறு MSN அதன் செயலகத்தை பணித்துள்ளதாக ஜெஃப்ரி ngadirin தெரிவித்தார். தொடர்ந்து போராடுவேன் என உறுதி பூண்டுள்ளார் லிவர்பூல் தலைமை பயிற்றுனர் ஆன்ஸ்லாட். அவ்வணியின் உரிமையாளர்களுடன் பேச்சு நடத்திய பின்னரும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கடந்த புதன்கிழமை PSV எய்ண்டோவனிடம் 4-1 என வெற்றியை பறிகொடுத்தது லிவர்பூல். பிரீமியர் லீக் கிண்ணத்தை கைப்பற்றிய தி ரெட்ஸ் வெற்றியாளர் லீக்கில் கடந்த 12 ஆட்டங்களில் 9இல் கோட்டை விட்டதால் அவ்வணியின் பயிற்றுனர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஆர்னுக்கு 1 வாரம் கெடு விதிக்கப்பட்டது. தமது வழிகாட்டுதலில் கடந்த பருவ பிரீமியர் லீக் கிண்ணத்தை லிவர்பூல் வென்றது. தற்போது அதன் அடைவு நிலை மனநிறைவு அளிக்காத போதிலும் தமது விளையாட்டாளர்கள் மீது நம்பிக்கை உள்ளதாக ஆர்ன் கூறினார். அணியை மீண்டும் மேம்படுத்தி தமது பயிற்றுனர் பதவியையும் தக்க வைத்துக் கொள்ள போராடுவேன் என அவர் உறுதி பூண்டுள்ளார். புதிய ஆத்திசூடி பெரிதினும் பெரிது கேள். வாழ்வில் நாம் மேன்மை என கருதுபவற்றை காட்டிலும் மேன்மையானவை இருக்கும். ஆதலால் நமக்கு தெரிந்த செய்திகளை மட்டுமே அசை போட்டு நின்று விடாது. மேலும் மேலும் மேன்மையான அறிவை தேடி பெறின் பேரறிவாளர் ஆகவியலும் என வலியுறுத்துகிறார் வண்டமிழ் பாவோன் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.